டேஸ்டியான ப்ரான்ஸ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரான்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி டிவைன் பண்ணதை எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கர் சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீ, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு பிரியாணியோட ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு 3 க்ரீன் சில்லி, கொஞ்சம் கறி லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கர்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். அண்ட் இந்த கிளாஸில் வந்து 3 கிளாஸ் ரைஸ் எடுத்திருந்தேன். 3.5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி அரிசி வந்து ஜஸ்ட் எடுத்து தண்ணியில் கழுகி அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்ட உப்பு ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க, குக்கர் மூடி வச்சு. திறந்து பார்த்தா நம்ம சூப்பரான ப்ரான்ஸ் பிரியாணி வந்து ரெடியாக இருந்தது. ரைஸும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்துருந்தது நம்ம பிரியாணி. ஸோ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சைட் டிஷ்க்கு வந்து நான் தயிர் பச்சடி தான் பண்ணியிருந்தேன். அது கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.